இந்த மக்கள் வந்து இவங்களெல்லாம் நம்ம குண்டாசில் போட்டோம்னா யார் கேட்ட போகிறாங்க, அடக்கி ஒடிக்கிடலாம் அப்படிங்கிற அந்த பதவி அதிகார திமிரில் இந்த குண்டாஸ் வேலு எனக்கு குண்டாசை பரிசாக அளித்த வந்து நான் அன்போடு ஏற்றுக்கிட்டேன். நான் குண்டாஸ் விவசாய அருளாவே இனிமேல் இருந்துக்கிறேன். எனக்கு பரிசளிச்சதுனால அவரையும் வந்து இனிமேல் குண்டாஸ் வேலுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், விவசாயிகளுக்காக போராடுறதுக்கு விவசாயியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நெஞ்சில் ஈரம் இருந்தால் போதும். அன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு மறந்துட்டார் போல இருக்கு. இவர்கள் விவசாயிகளுக்கு வந்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு தொடர்ந்து விவசாயிகளை அழிக்கக்கூடிய செயல்களிலே வந்து செயல்பட்டு வர்றாங்க. நாங்கள் காவல்துறை வாகனத்தினுடைய சைட் மிரரை ஓடிச்சுன்னு சொல்லி ஒரு வழக்கு. அதில் போலீஸை நாங்கள் சொல்லாத வார்த்தையை சொல்லி அவங்க அம்மாவை நாங்கள் அப்படி திட்டணும்னு சொல்லி எழுதுறாங்க. அது போலீஸ்க்கு அந்த வெக்கமே இல்லை போல இருக்குங்க. என் அம்மாவை இப்படி திட்டுறான்னு பொய்ய சொல்லி எழுதுறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்க வேண்டாம். தன்னுடைய அந்த மாசம் தன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கிறதுக்கு இப்படி கேவலமான செயல்களை செய்வாங்க போலீஸு. இந்த சிறை, இந்த குண்டாஸ், இதுக்கப்புறம்லாம் வந்து போராட்டம் செய்யணும் அப்படின்னா ஒரு சின்ன அச்சம் ஏற்பட்டிருக்கா? அதாவதுங்க, நம்ம சின்ன பிள்ளைங்களை கூட அடிச்சிடுவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்கலாம். அடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதானே அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்களும் வந்து குண்டாஸ் போட்டுருவேன்னு மிரட்டி வச்சுருந்துக்கலாம். நீ தான் குண்டாஸை போட்டு இவ்வளோதானேன்னு காமிச்சிட்டிங்களே, அப்புறம் என்ன இருக்குது? நாம் எதுக்கு பயப்பட வேண்டியிருக்கு? அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கும் திருவண்ணாமலைக்கும் சம்பந்தமே இல்லை, நீங்க ஏதோ ஒரு மாவட்டத்துல இருந்து வந்து இந்த போராட்டத்தை நடத்த வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குற்றம் சாட்டுறார். அவருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை அறிவே இல்லாமல் இருக்காரு. ஏன் ஸ்டாலின் வந்து குளத்தூரில் தான் நிற்கிறாரு, அவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு? இவர் திருவண்ணாமலையில் மட்டும்தானே ஜெயிச்சார், இவர் எதுக்கு தமிழ்நாடு முழுசும் அமைச்சராக இருக்கிறாரு? இவர் ஏன் பிற மாவட்டங்களில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு? இவர்களுக்கெல்லாம் உரிமை இருக்கும்போது எங்களுக்கு உரிமை இருக்குன்னு இவருக்கு தெரியாது? இவர்கள் வாபஸ் வாங்கியது இவர்களாக வாபஸ் வாங்கலை, நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டது. அந்த கேள்வியை எழுப்பியதன் காரணமாக வேறு வழி இல்லாமல் நீங்கள்லாம் சொன்னீங்க நாங்கள் ஜனநாயகத்தை மதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, நாங்கள் மக்கள் பல்வேறு அமைப்புகள் கேட்டதின் பேரில் வந்து பண்ணுன்னு சொல்லி பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கெல்லாம் வந்து உண்மையை மறைக்க முடியாது. கெட்டிக்காரன் பிழை 8 நாளைக்கு தாங்காது. வணக்கம், இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். திருவண்ணாமலை மாவட்டம் சிப்காட் மேல்மா திட்டத்திற்கு எதிராக போராடியதற்காக விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுவாங்களா அப்படின்றது இந்நாள் வரை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. அரசாங்கம் இந்த அளவுக்கு போய் விவசாயிகளை வந்து மிரட்டக்கூடிய ஒரு செயல்ல ஈடுபடுவாங்களா? அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா 7 விவசாயிகள் மீது அந்த குண்டர் சட்டம் அப்படின்றது போடப்பட்டுச்சு. பல்வேறு தரப்பினர் கொடுத்த அழுத்தங்களுக்கு பிறகு, கண்டனங்களுக்கு பிறகு அரசாங்கம் வந்து 6 பேர் மீதான அந்த குண்டர் சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. பட் ஒரு நபரை வந்து அவங்க அந்த குண்டர் சட்டத்தை வாபஸ் வாங்கல. அவர்தான் வந்து அருள் ஆறுமுகம். ஏற்கனவே 8 வழி சாலை திட்டத்துக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். அவர் மீது அதற்கான வழக்குகளும் இருக்கிறது. அந்த திருவண்ணாமலை பகுதி மக்களை தூண்டி விட்டார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் திரு ஏவாவேலுடைய அழுத்தத்தின் பெயர்ல அவர் மீதான குண்டாஸ் சட்டம் அப்படின்றது வந்து வாபஸ் பெறப்படவில்லை. அது இப்போதான் வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதுவும் வந்து பல்வேறு தரப்பினருடைய கோரிக்கைகளை ஏற்று அப்படின்றாங்க. பட் நீதிமன்றம் தான் வந்து அந்த விஷயத்துல பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பியிருக்கு. நீங்க 6 பேர் மீதான குண்டர் சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டீங்க, இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இப்போ அரசாங்கம் வந்து அந்த குண்டர் சட்டத்தை வாபஸ் வாங்கி இருக்கிறது. ஆனால் அந்த விவசாயிகள் போராடக்கூடிய அந்த மக்கள், அந்த விவசாயிகளை குண்டர்களாக சித்தரிக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படின்றது வந்து, அந்த களங்கம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்காக தான் நம்மோடு அருள் ஆறுமுகம் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் அருள். இந்த விவசாயிகளை குண்டர்களாக சித்தரிக்கக்கூடிய ஒரு எல்லைக்கு இந்த அரசாங்கம் போவோம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தது உண்டா? இந்த அளவுக்கு இவங்க போய் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? நிச்சயமா எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து இந்த மேல்மா சிப்காட் திட்டத்தை எதிர்த்து போராடும் போதே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துள்ள அமைதி வழியில் நம் போராடுறதுக்கு கொடுத்துருக்கல உரிமையின்படி தான்
நம்ம போராடுறோம் அப்படிங்கிறத பத்திரிகை செய்திகள் வாயிலாக நாங்கள் தொடர்ந்து அதை முதல்லையே நாங்கள் தெரியப்படுத்தி எங்களுடைய போராட்டத்தை செய்கிறோம். நாங்கள் அமைதி வழியில் போராடுறோம், நம்ம போராட்டத்தை வந்து யாராலும் கலைக்க முடியாது, இது நமக்கு கொடுத்துள்ள உரிமை அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் போராடுறோம். ஆனால் இதில் இவர்களாகவே கற்பனையான வழக்குகளை தொடுத்து அந்த கற்பனையான வழக்குகள் மீது வந்து குண்டாஸ் அளவுக்கு கொண்டு போவோம். பொதுவாகவே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் கூட இருந்த சக கைதிகளே எங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு வழக்கு நாங்கள் உண்மையாக செஞ்ச குற்றங்களோ இல்லை ஏதாவது இருக்கும், இல்லை பழைய குற்றங்கள் ஏதாவது இருக்கும், நாங்கள் அந்த மாதிரியான ஏதாவது வழக்குகளில் ஈடுபட்டிருப்போம், அதன் மீது வேற ஏதாவது புனையப்பட்ட வழக்குகள் வச்சு எங்களுக்கு குண்டாஸ் போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு புனையப்பட்ட வழக்குகள் மீதே தான் வந்து குண்டாஸை உங்களை ரிமாண்டே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது மற்ற கைதிகள்லாம் குண்டாசு கீழே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கைதிகள், அவர்கள் மீது வந்து ஏதாச்சும் ஒரு வழக்கு இருக்கும், அவங்க தவறு செய்திருப்பார்கள், அந்த தவறின் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்குகள் போட்டிருக்கோம், அந்த வழக்குகள் வந்து ஒரு 3-4 வழக்கு சேர்ந்த உடனே குண்டாஸ் அப்படின்றத போடுவாங்க. பட் உங்கள் மீது போடப்பட்ட எல்லா வழக்குகளும் வந்து நீங்கள் விவசாயிகளுக்காக போராடிய வழக்குகள் தானே? ஆமா. ஆனா எங்களை இவங்க கைது செய்த வழக்கே பொய் வழக்கு. PPDA, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ். அதாவது போலீஸுடைய வாகனத்தில் இருக்கக்கூடிய பக்க கண்ணாடி, சைட் மிரரை நாங்கள் வந்து உடைச்சதாக வந்து எங்கள் மீது வழக்கு. ஆனால் அது என்னைக்கு நடந்ததுன்னா 29 ஆகஸ்ட் 2023 அன்னைக்கு வந்து மக்களை கருத்து கேட்பு கூட்டத்திற்கு அழைத்தது அரசு. வருவாய்த்துறை தான் வந்து கருத்து கேட்பு கூட்டத்துக்கு அழைச்சிருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி, அதாவது 22 ஆகஸ்ட் 2023 அன்று முதல் கருத்து கேட்பு கூட்டம், டிராக்டர் ஒரு 20 டிராக்டரில் நாங்கள் போகிறதுக்கு ஆயத்தமாகறோம். எங்களை காவல்துறை தடுத்து நிறுத்துது. ஏன்னு கேட்குறோம். இது வந்து வாகன இந்த சட்டத்தின்படி நீங்கள் இந்த சரக்கு வாகனத்தில் நீங்கள் போகக்கூடாது, டிராக்டரில் போகக்கூடாதுன்னு தடுத்தது. ஸோ விவசாயிகள் அவங்களுடைய டிராக்டரை பயன்படுத்தி எங்கேயும் போகக்கூடாது, அந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு. அப்போ இவங்க, அதாவது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து நாங்கள் பேசி சொல்கிறோம்னு சொல்லிட்டு எங்களை 2 மணி நேரத்துக்கு மேலே காக்க வைக்குது. இவங்க தடுக்கிற இடம் வந்து சரியா 4 சாலைகள் சந்திக்கிற இடத்துல தடுக்கிறாங்க. அப்போ விவசாயிகள் எங்க நிற்பாங்க? சாலையில தான் நிற்பாங்க. சாலையில் நிற்கல, சாலை மறியல் பண்ணாங்கன்னு ஒரு வழக்கு. சரிங்களா? 22 ஆகஸ்ட் 2023 அன்று வழக்கு. அந்த வழக்கு அது அன்னைக்கு முடிஞ்சிடுச்சு. அப்போ இன்னைக்கு வந்து எங்களை டிராக்டரில் போனோம், தடுத்துட்டீங்க. அடுத்தது நாங்கள் ஒரு வழக்கு தொடுக்கிறதுக்கு, வீடியோவுக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறதுக்காக நாங்கள், வழக்குன்னா ஒரு புகார் கொடுக்கறதுக்காக வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு மக்கள் எல்லாரையும் டவுன் பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறோம். அன்னைக்கு டவுன் பஸ் வரவே இல்லை. ஏன்னா இவங்க கட்டுப்படுத்துகிறாங்க. நாங்கள் எதில் போகிறோன்றது, அங்கே CID எல்லாம் வராங்க இல்லையா, கியூ பிரான்ச் வராங்க இல்லைங்களா, அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க. டவுன் பஸ் வரல. 29 ஆகஸ்ட் 2023 அன்று திரும்பவும் கருத்து கேட்பு கூட்டம், அதாவது முதல்ல 4 கிராமம், அடுத்தது 2 கிராமம், அப்படி மாதிரி கூப்பிடுவாங்க. அந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு நான் டிராக்டரில் போனேன், நீங்கள் விடலை. நான் பஸ்ஸில் போகலான்னு நினச்சேன், நீங்கள் எங்களை பஸ் வர விடலை. அப்போ நடந்தே போகிறதுன்னு தீர்மானித்தோம். இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, செய்யாறு நகரத்துக்குள்ளார இந்த மக்கள் போயிடக்கூடாது. அப்படியே போனாலும் சின்ன சத்தம் இருக்கக்கூடாது, அமைதியாக போயிட்டு வந்துடணும் வெளியே. இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இவருடைய நோக்கம். அப்போது அந்த 29ஆம் தேதி நாங்கள் நடந்து போகும்போது, ஒரு ஆரம்பிக்கும் போதே அங்கிருந்த ஒரு காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு, காவல்துறை, அதாவது DSP கார்த்திக் சொல்கிறாரு, நீங்கள் நடந்து தான் போகணும், நடந்து போகிறேன்னு சொல்லிட்டு வழியில் டிராக்டரில் ஏறாதுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பித்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் போகிறோம். கிராமங்கள், நர்மா பள்ளம்ங்கிற கிராமத்தை தாண்டி அது ஒரு காட்டு பகுதி மாதிரியான ஒரு இடம், காடு கிடையாது. அந்த இடத்துல வந்து கருணாநிதி அவர்கள் விவசாயிகளுக்கு இலவசமாக பட்டா கொடுத்த இடம். இன்னும் அது தரிசாக 2 ஏக்கர் நிலம் கொடுத்தாரு இல்லையா, அங்க ஒரு 200 ஏக்கர் கொடுத்தாரு இல்லைங்களா. அந்த 200 ஏக்கர் மட்டும்தான் இவங்க சொல்லி இருக்கக்கூடிய இந்த 3174 ஏக்கர்ல தரிசாக இருக்கக்கூடிய நிலங்கள். அந்த இடத்துக்கு 2 பக்கமும் அப்படிதான் பொட்டல் காடு மாதிரி தான் தெரியும். அந்த இடத்துல போகும்போது காவல்துறை எங்களை மறிக்குது, தடுத்து நிறுத்துது.
நீங்க நடந்து போகக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ எங்களை முக்கிய நபர்கள ஒரு 7, 8 பேரை வந்து கைது பண்ணி அங்கேயே பஸ்ல ஏத்துறாங்க. கைது பண்ணும்போதே வந்து விவசாயிகள் வந்து என்னை கைது பண்ணும்போது ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறாங்க. நான் கீழே விழுந்துடுறேன். காவல்துறை என்னை இழுத்துட்டு கீழே விழுந்து தலை கீழே இருக்குது. காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு என்ன வண்டியில ஏத்துறாங்க. அப்போ விவசாயிகள் அந்த பேருந்தை சிறை பிடிச்சிட்டாங்க. முன்னாடி 200 பெண்கள், பின்னாடி 200 பெண்கள் இருந்து இவங்களை நாங்கள் விட்டாதான் விடணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சுட்டாங்க. மக்கள் பெரும் கொந்தளிப்பு. ஏன்னா நான் அவங்களோட இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால என்ன வந்து காவல்துறை இந்த மாதிரி வந்து கீழே தள்ளி இப்படி இழுத்ததை வந்து அவங்களால தாங்கிக்கொள்ள முடியல. இருந்தும் எங்களுடைய அரெஸ்ட்டுக்கு பின்னாடி அந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க காவல்துறை. கடைசியா என்ன முடிவு எடுக்கிறோம்னா, நாங்கள் திரும்பியே போயிடுறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்களுடைய வாகனத்துல வாங்க, நாங்க கூப்பிட்டு போறோம். நாங்க என்ன கேட்டோம்னா, காவல்துறைங்கிறவங்க வந்து பாதுகாப்பு வரீங்களா, பாதுகாப்போடு இருங்க. யாருக்கு பாதுகாப்பு வரீங்க? எங்களுக்கு பாதுகாப்பு வரீங்களா? இருங்க. எங்ககிட்ட நீங்க ஏன் பேசுறீங்க? போலீஸ்க்கும் எங்களுக்கும் என்ன பேச்சுவார்த்தை இருக்குது? ஆனா காவல்துறை தொடர்ந்து இந்த கட்ட பஞ்சாயத்து வேலைன்ற மாதிரியான வேலையை தான் பண்றாங்க. அவங்க வேலையை அவங்க செய்யறதில்ல, ஏவி விடுறாங்க, அந்த வேலையை தான் செய்யறாங்க. எங்களை கைது பண்ணாங்க. அங்க மக்கள் பேச்சுவார்த்தை எங்களோட தான் பேச்சுவார்த்தை நடக்குது. சரி, நாங்க வந்து போகல, திரும்பி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியே நாங்க வந்துடுறோம். திரும்பி வந்து மக்கள் ஆவேசம் அடைந்த மக்கள் வந்து அன்னைக்கு நான் அவசர வேலையா நான் புறப்பட்டுட்டேன். ஆனா எங்களை தாக்கிய அந்த காவல்துறை அதிகாரி வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி மக்கள் சாலை மறியல் பண்றாங்க. இதுல என்ன தவறு இருக்குது? வேற என்ன பண்ண முடியும் எங்களால? இதுக்கு ஒரு வழக்கு, அருள் தூண்டுதலின் பேரில் சாலை மறியல் அப்படின்னு ஒரு வழக்கு வந்தவாசி காவல் நிலையத்தில் இந்த வழக்கு. அதே நாளில் அவங்க தான் எங்களை கைது பண்ணாங்க. நான் என் கையில் கருப்பு கொடி ஏந்தி ஒரு இது வச்சுருந்தேன், கருப்பு கொடி குச்சி வச்சுருந்தேன். என்னை காவல்துறை வந்து கைது பண்ண வரும்போது இந்த குச்சி யாரையாவது குத்திடும் அப்படின்னு சொல்லி அந்த குச்சி கூட நான் தள்ளி போட்டுறேன். என்னை பிடிக்கும்போது அந்த குச்சி நான் கீழே போட்டுறேன். ஏன்னா நமக்கு காவல்துறையோட பிரச்சனை இல்லை. நம்மளால ஒரு சின்ன நான் சொல்லுவேன் மக்கள்கிட்ட கூட, நாம் அமைதியாக போராடும் போது தான் அவங்க பயப்படுவாங்க. நாம வன்முறையை கையில் எடுத்தோம்னா அதை ஈஸியாக அடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அப்போ நம்ம எப்பவுமே வந்து அமைதியான வழியில் தான் நம்ம போராடணும். அப்போ அந்த இடத்துல எங்களெல்லாம் கைது பண்ணி இவங்க பண்ணிட்டு எங்கள் மீதே வந்து நாங்கள் காவல்துறை வாகனத்தினுடைய சைட் மிரரை ஓடிச்சோன்னு சொல்லி ஒரு வழக்கு. அந்த வழக்கின் அடிப்படையில் தான், அந்த வழக்கை வச்சு தான் ஆகஸ்ட் 29ஆம் தேதி நடந்த அந்த தொடுத்த வழக்கை வச்சு நவம்பர் 4ஆம் தேதி எங்களை கைது பண்றாங்க. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல எங்களை கைது பண்ண வழக்கே பொய் வழக்கு. ஒரு வேடிக்கை என்னன்னா, அந்த முதல் வழக்கு நான் சொன்னேன், PPDA பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ், அதுல போலீஸ நாங்க சொல்லாத வார்த்தையை சொல்லி அவங்க அம்மாவை நாங்க அப்படி திட்டணும்னு சொல்லி எழுதுறாங்க. அது போலீஸ்க்கு அந்த வெக்கமே இல்லை போல இருக்குதுங்க. என் அம்மாவை இப்படி திட்டுறான்னு பொய்ய சொல்லி எழுதுறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்க வேண்டாம்? போலீஸ் அந்த மாதிரி அவங்கள அப்படி திட்டினதா அவங்க அம்மாவை சொல்லி ஒரு தவறான வார்த்தைகளை சொல்லி திட்டினதாக அதுல போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட அவங்களுக்கு அவங்க அம்மாவை பத்தி எழுதுறதுக்கு கூட அவங்க தயங்க மாட்டேங்கிறாங்க. காவல்துறையோட நிலைமை நினைக்கும் போது ரொம்ப பரிதாபமா இருக்குது. தன்னுடைய அந்த மாசம் தன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கிறதுக்கு இப்படி கேவலமான செயல்களை செய்வாங்க போலீஸ். அவங்க அம்மாவை பத்தி திட்டணும்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க அதுல. ஸோ இந்த மாதிரி அனைத்து வழக்குகளும் பொய் வழக்குகளே. இந்த பொய் வழக்குகளை ஜோடிச்சு தான் வந்து 1/2 மணி நேரத்துக்குள்ளார நாங்கள் அடுத்தடுத்த ஊருக்கு போயிருக்கிறோம். நாங்கள் போய் மக்களை கூப்பிட போறோம்னா 4 மக்களை பார்த்துருப்போம், 5ஆவதா ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டிருக்குன்னு வச்சுங்களேன். அடுத்த கிராமத்துலையும் போய் அப்போ ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தானே சண்டை போட்டிருக்கணும். அது எப்படி 8:30க்கு ஒரு ஊர்ல சண்டை போட்டோம், அடுத்தது 9 கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த பார்க்கணும். 8:30க்கு பேசின ஊருக்கும் 9 மணிக்கு FIR போட்டிருக்கிற ஊருக்கும் கிட்டத்தட்ட 9-10 கிலோமீட்டர் தொலைவு வருது. அப்போ நாங்க என்ன வந்து இந்த 5 விவசாயிகள்கிட்ட சண்டை போடுறதுக்காக போன மாதிரியே இருக்கு தெளிவா. 8:30, 9, 10, 11, 11:30 இந்த நேரங்கள்ல தான் அன்னைக்கு ஒரே நாள்ல அந்த 5 வழக்குகள். இதுல ஒரு விவசாயி என்னை அறியாமலே நீங்க வழக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க, நான் இதுக்கு சொல்ல மாட்டேன், நான் சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரு விவசாயி ஒத்துக்க மாட்டேன்னு இருக்கிறாரு. அவருமே அந்த வழக்கு மட்டும் அதுல சேர்க்கல. அப்போ அனைத்தும் பொய் வழக்குகளே. உங்க கூட இன்னொரு 6 விவசாயிகளை வந்து வழக்கு போட்டாங்க. அவங்களுடைய பின்னணி என்ன? உங்களுக்காச்சும் வந்து ஒரு ஒரு போராட்டம், முன்கூட்டியே போராட்டம் செய்கின்ற அந்த அனுபவம்,
வழக்குகளை சந்தித்தது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கு. அந்த விவசாயிகளுடைய பின்னணி என்ன? அதாவது நான் எனக்கு இருக்கிற இதையும் என்னையும் நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? உங்களுக்காவது இந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு. நானும் இந்த 8 வழிச்சாலை பிரச்சனை வரைக்கும் எனக்கும் எந்த போராட்டமும் தெரியாது. நான் உண்டு என் வேலை உண்டு இப்படி தான் இருந்தேன். எங்க நிலம் வந்து அந்த 8 வழிச்சாலையில பாதிக்கும்போது, எனக்கு வந்து அது நிலத்தின் மீது மக்கள் வயிற்றுள்ள அந்த பற்று சொல்லுவாங்கல்ல, தலைவலியும் வயித்து வலியும் தனக்கு வந்தா தான் தெரியும்னு சொல்லி. எனக்கும் வந்து என்னுடைய நிலத்தின் மீது அப்படி ஒரு பற்று தான். அந்த பற்றின் காரணமாக தான் நான் வந்து விவசாயத்துல நாம வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து 2017ல என்னுடைய வேலையை விட்டுட்டு, நான் வந்து இந்த விவசாயத்துல வந்து நம்ம ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டா பண்ணணும். கோஆப்பரேட்டிவ் ஃபார்மிங் அந்த மாதிரி நெறைய அது அப்புறம் பேசலாம். அந்த மாதிரி பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வேலைய விட்டுட்டு வந்தேன். என்ன தைரியமா இந்த வேலைய விட்டுட்டு வர வச்சது என்னுடைய நிலம். அந்த நிலத்தை இவங்க எடுக்குறாங்கன்னு சொல்லும்போது, என்னுடைய தைரியம், எனக்கு எது நான் வாழ்வாதாரமா நெனச்சேனோ அத எடுக்குறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு கோவம் வருது. அப்போ நான் நெறைய மக்கள்ட்ட கேட்கும்போது, இது மக்கள் போராட்டம் மட்டும் தான் இத ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள அப்பதான் எல்லாரையும் சந்திக்கிறேன். அப்பதான் முதல்ல எனக்கு போராட்டம்னா என்னன்றதே தெரியும். அதுல போராடணும். அந்த போராட்டத்துல வந்த இந்த 3 கிராமம் வடாலப்புறந்தான், நெடுங்கல், தேத்துரைங்கிற 3 இப்ப சிப்காட்ல சொல்லியிருக்கிற இந்த 3 கிராமமும் எங்களோட சேர்ந்து போராடினவங்க. அவங்க வாங்க நம்ம போராடலாம்னு கூப்பிடுறாங்க. யாரோ எங்கேயோ இருந்தெல்லாம் கூப்பிடல. எங்கள்ல ஒருத்தர்ன்னு நினைச்சது அவங்களும் வந்து என்ன இந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ அவங்க அந்த ஊர் மக்கள் தான். மற்ற திருமால், சோழன், பச்சையப்பன், இந்த மாசிலாமணி இவங்க எல்லாருமே வந்து அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தான். எல்லாருமே அவங்கவங்க விவசாயத்தை பார்த்துட்டு இருந்தவங்க தான். யாருக்கும் வேற யாருக்கும் எந்த பெரிய பின்னணிகளோ கிடையாது. நாங்க ஏற்கனவே பழகியவர்கள். அதனால நாம சேர்ந்து போறோம்னு சொல்லி அவ்வளவுதான். பெரிய பின்னணிலாம் யாருக்கும் கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கும் கிடையாது. நானும் வந்து விவசாயம் பண்ணணும்னு வந்தேன். என் விவசாய நிலத்தை நீங்க பிடுங்கிக்கன்னு சொன்னீங்க. அதனுடைய வலி எனக்கு அதிகமாக இருந்தது. அதனால நான் போராட வந்தேன். தள்ளப்பட்டேன். இவர்கள் தான் நம்மள போராட்டத்துக்கு தள்ளப்பட்ட வச்சாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய. ஸோ இப்போ இந்த 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 சிறை, இந்த குண்டாஸ் இதுக்கப்புறம்லாம் வந்து அந்த போராட்டம் செய்யணும் அப்படின்னா ஒரு ஒரு சின்ன அச்சம் ஏற்பட்டிருக்கா? அல்லது இனி விடவே கூடாது பார்த்துடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கீங்களா? அச்சம்லாம் கிடையாதுங்க. இவங்க வந்து அதுதானே பயமுறுத்தணும்னா அவங்க முயற்சி அதுதானே. அதாவதுங்க நம்ம சின்ன பிள்ளைங்கள கூட அடிச்சிடுவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்கலாம். அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிடுவாங்க. இவங்களும் வந்து குண்டாஸ் போட்டுருவேன்னு மிரட்டி வச்சிருந்துக்கலாம். உள்ளுக்குள்ள ஒரு ஓரமா ஒரு அச்சம் இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு கூட செயல்பட்டுட்டு இருக்கலாம். 4 நாள் போராட வேண்டியதை 2 நாள் போராடி இருக்கலாம். நீ தான் குண்டாசு போட்டு இவ்வளோதானேன்னு காமிச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன இருக்கு? நாம எதுக்கு பயப்பட வேண்டியிருக்குது? நிச்சயமாக பயப்பட மாட்டோம். எங்க உரிமைங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்துருக்கிற உரிமை, போராடும் உரிமை. நாங்க போராடாம வேற யார்? எங்க நிலத்துக்கு நாங்க போராடாம வேற யார் போராடுவாங்க? நானே போராடல, நீங்க எப்படி என்கிட்ட கேட்பீங்க? என்னோட வழி எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ நிச்சயமாக இனி விவசாயிகளுடைய நிலங்களை பறிக்கிறதாக இருந்தால் அந்த விவசாயிகள் வந்து போராடினாங்க அப்படின்னா குரல் எழுப்புவோம், அவர்களோட கை கோர்ப்போம். ஏன் அப்படி சொல்றேன்னா, எங்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்ததுக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்களும் விவசாயிகளும் போராடினார்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது நிச்சயமாக நானும் போவேன், என் கூட இருக்க நபர்களும் போவோம். அதனால எங்களுடைய போராட்டத்தை இனி மிக அதிகமாக வலுப்படுத்துவோமே தவிர நிச்சயமா பின்வாங்க மாட்டோம். இவர்களுடைய குண்டாசுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து உங்களுடைய நிலம், அதனால வந்து இது பறிக்கப்பட போகிறது அப்படின்னும் போது, ஒரு திட்டத்துக்காக இதை எடுக்க போறாங்க அப்படின்னும் போது, அந்த வலி வேதனை தான் வந்து உங்களை போராட வச்சுச்சு அப்படின்னு. அதே மாதிரிதான் இந்த போராட்டமும் வந்து அமைந்திருக்கும். ஆனால் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏதோ ஒரு மாவட்டத்துல இருந்து வந்து, உங்களுக்கும் திருவண்ணாமலைக்கும் சம்பந்தமே இல்ல, நீங்க ஏதோ ஒரு மாவட்டத்துல இருந்து வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து தூண்டி விடுறீங்க, தூண்டி விட்டு அரசுக்கு எதிராக தூண்டி விட்டு இந்த போராட்டத்தை நடத்த வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குற்றம் சாட்டுறாரு. அவருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை அறிவே இல்லாம இருக்காரு. அவர் சட்டம்னா என்னன்னு தெரியாம இருக்காரு. அவர் அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா
இந்த இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை அவர் பிரயோகிச்சிருக்கவே மாட்டார். ஏன்னா ஏன் ஸ்டாலின் வந்து குளத்தூர்ல தான் நிற்கிறாரு, அவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் இருக்கிறாரு? இவர் திருவண்ணாமலையில் மட்டும்தானே ஜெயிச்சார், இவர் எதுக்கு தமிழ்நாடு முழுசும் அமைச்சராக இருக்கிறாரு? இவர் ஏன் பிற மாவட்டங்களில் போய் பிரச்சாரம் பண்றாரு? இவர்களுக்கெல்லாம் உரிமை இருக்கும்போது எங்களுக்கு உரிமை இருக்குன்னு இவருக்கு தெரியாது? அப்போ அவருக்கு அடிப்படையிலே சட்ட அறிவு இல்லை, அதனால அவர் இப்படி பேசியிருக்கிறார். இன்னொன்று, என்னுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கிருஷ்ணகிரியில் இருக்குதுங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாவட்டம் இல்லை, நான் வந்து என்னுடைய நிலம்லாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு. நான் ஏதாவது ஒன்றுனா இப்போ 8 வழிச்சாலைக்கு எதிராக போராடும் போது எங்களோட நிலத்துக்கு எதிராக நாங்கள் கொடுக்கும்போது நாங்கள் செங்கத்தில் தான் கொண்டு வந்து கொடுத்தோம். திருவண்ணாமலை மாவட்டம் அடிச்சுட்டு தான் எங்களுடைய இதை கொண்டு வந்து நாங்கள் கொடுத்தோம். அப்போ அந்த இது கூட இல்லை. ஒரு அமைச்சராக இருக்கிறீங்க, ஒருத்தரை பற்றி குற்றம் சாட்ட போகிறீங்க, அந்த அடிப்படை கூடமா தெரிஞ்சிக்கூடாது? போலீஸ்கிட்ட கேட்டால் கூட சொல்லியிருப்பாங்களே இது. நீங்கள் சொல்கிற உங்களுடைய குண்டர் படை தளபதியாக இருக்கிறாரு எஸ்பி கார்த்திகேயன் ஐபிஎஸ், அந்த குண்டர் படை தளபதிகிட்ட கேட்டிருந்தாலே சொல்லியிருப்பாரு நான் யார், என் நிலம் எங்கே இருக்குன்னுட்டு. கியூ பிரான்ச் அவங்களுக்கு தான் தகவல் சொல்லுது. அப்போ அந்த அடிப்படை அறிவு இல்லாமல் அவர் வந்து அங்கேருந்து தூண்டி விடுறாரு, இங்கேருந்து தூண்டி விடுறாருன்னு சொல்லி எதையோ ஒன்று பேசிக்கிட்டு உளறிக்கிட்டு இருக்கிறாரு அவர். என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? இன்னும் உங்க கைதுக்கு முழுக்க முழுக்க அவர் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? அமைச்சர் ஏவவேலு தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? அதாவது அவர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாமே வந்து பேசியிருக்கிறாருங்க. அதாவது அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு எனக்கு பேப்பரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாரு. சரி, பேப்பரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்கள் உங்கள் ஆஃபீஸில் 100 நாட்களுக்கு முன்னாடியே உங்கள் ஆஃபீஸில் வந்து லெட்டர் கொடுத்துட்டு போனோமே, அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்கள் என்ன நினச்சோன்னா முதல்லையே வந்து அங்கே இருந்த ஒரு சில மக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அமைச்சரை போய் பார்க்கலாம் அப்படின்னு. அதே மக்கள் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து நம்ம பேச்சை கேட்க மாட்டார், இவர்கிட்டலாம் நம்ம போய் பேசுறது பிரயோஜனம் இல்லை அப்படின்னாங்க. இவருக்கு இந்த துறைக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவார், இவர் நம்ம பேச்சையே கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மக்கள் இவரை பார்க்கறதுக்கு விருப்பப்படல, இவருடைய லட்சணம் என்னன்னு சொல்லி மக்களுக்கு தெளிவாக தெரியுது. அப்போ சரி, நாங்கள் அதனால போகலை. ஆனாலும் இடையில நாங்கள் ஒரு முறை திருவண்ணாமலைக்கு போகும்போது, அதாவது 95 நாள் ஞாபகம் இல்லை, போகும்போது நாங்கள் அங்கே அவருடைய அலுவலகத்துக்கு, ஒரு மாவட்டத்தில் திமுக அலுவலகம் இருக்கு இல்லைங்களா, அந்த அலுவலகத்தில் போய் நாங்கள் மனு தரோம், இந்த மாதிரி போராடிட்டுருக்குறோம், நீங்கள் பரிசீலிங்க அப்படின்னு சொல்லி. அவர் அங்கேருந்த உதவியாளர்கிட்ட வந்து அவர்கிட்ட பேசிட்டு, நீங்கள் இருங்க 2 மணி நேரத்தில் அவர் வந்துடுவார்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு கழித்து, இல்லை நீங்கள் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிடுறாரு. அப்போது ஒரு மாவட்டத்தில் நீங்கள் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறீங்கள, உங்களுக்கு தெரியாமல் இருந்ததாக இருக்கட்டும், நீங்கள் ரொம்ப சின்சியராக நீங்கள் உங்களுடைய துறையில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, தமிழ்நாட்டு முழுசும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய துணை மாவட்ட செயலர் முருகேஷ் ஐஏஎஸ் இருக்கார்ல, கலெக்டர்னு ஒருத்தர் வச்சுட்டு துணை மாவட்ட செயலர் வேலை செய்ய வச்சுட்டு இருக்கிறீங்களே, அவர் சொல்லியிருக்கணும்ல. என்ன பண்ணுறாரு அவர்? ஐஏஎஸ்னா என்ன? மாவட்ட ஆட்சித்தலைவர்னா என்ன? அமைச்சருக்கு எடுபடி வேலை செய்கிறதா? சொல்லியிருக்கணும்ல. இந்த மாவட்டத்தில் 100 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடந்துட்டு இருக்குங்கிறத அவர்கிட்ட பகிர்ந்துருக்கணுமா, பகிர்ந்துருக்கக்கூடாதுங்களா? மாவட்ட ஆட்சித்தலைவர் தன்னோட மாவட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கூப்பிட்டு மக்கள்கிட்ட பேசியிருக்கணுமா, பேசியிருக்கக்கூடாது? பேச்சுவார்த்தை நடத்தலை. அப்போது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அமைச்சர் பதவி? அப்புறம் எதுக்கு பொறுப்பு அமைச்சர்? என்னால் வேலை செய்ய முடியல, எனக்கு வயசாயிடுச்சுன்னு போக வேண்டியது தானே. எல்லாமே திட்டமிட்டு இவர் சொல்லி நடந்தது. காவல்துறை, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் 2 பேருமே வந்து அவங்க வேலைக்கு லாய்க்கு இல்லாதவங்க. ஏன்னா அவங்க வந்து பதவி ஏற்கும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து, நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம், அதன்படி நடப்போம்னு சொல்லி தான் இவங்க 2 பேரும் பதவிக்கு வந்திருக்கிறாங்க. 2 பேரும் அந்த வேலையை செஞ்சாங்களா? ஏதோ மேலிடத்துல ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன தவறுகள் செய்யறீங்க, அதை எங்களாலையும் கேட்க முடியறதில்ல, விட்டுறோம். வழக்குகள் போடுறீங்க. ஒரு எஸ்பி கிட்ட வந்து நீ குண்டாஸ் போடு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த அடிப்படை இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி நாம வந்து ஒரு பொய்யான ஒரு வழக்கு போடுறோமேன்னு சொல்லி இருக்கிறது இல்லை. அப்போ அதையும் யோசிக்காம உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு குண்டாஸ் ஏவுறீங்க அப்படின்னா இது இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு நிகழ்வா தெரியுது. அதனால இந்த இந்த இதுல வந்து இது தெரியாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வானத்துல சிப்காட் கட்ட முடியுமா, இல்லை வந்து கடல்ல கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்படின்னா, அப்போ உங்களுக்கு முன்னாடியே ஐடியா இருக்குத்தானே, இந்த சிப்காட் எனக்கு வேணுன்ற ஐடியாவில் தானே வந்திருக்கிறீங்க. இவரே வந்து போட்டு கட்டுறாரு. இவருடைய 5 நிமிடத்துல பேசின விஷயங்களே எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்குது.
இவர் தான் பின்னாடி நின்று முழுக்க தூண்டி விட்டுருக்கிறாரு. இவருடைய பரிந்துரையின் பேரில் தான் இந்த குண்டாசும் வந்து போடப்பட்டிருக்கிறது. ஏன்னா என்னை பற்றி என்ன என்னன்னு தெரியாமே வந்து அருள் அங்கேருந்து வந்து தூண்டி விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா, ஓ இது என்ன தெரியுது, இது முழுக்க முழுக்க வந்து ஏதோ யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நாதியற்ற மக்கள் விவசாயிகள், இவர்கள் பற்றி இவர்கள் மீது குண்டாஸ் போட்டால் மட்டும் யார் கேட்டுற போகிறாங்க. ஏன்னா எங்களை ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் யாருக்கும் பெருசாக தெரியல. இந்த செய்தி வந்து பெருமளவில் வந்து வெளியவே வரல. குண்டாஸ் போட்ட பிறகு சில அமைப்புகள் சில ஊடகங்கள்லாம் வந்து இதை பேசுறதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பிரச்சனை வெளிவருது. அப்போ இந்த மக்கள் வந்து இவர்களெல்லாம் நம்ம குண்டாஸ்ல போட்டோம்னா யார் கேட்ட போறாங்க, அடக்கி ஒடிக்கிடலாம் அப்படிங்கிற அந்த பதவி அதிகார திமிர்ல இந்த குண்டாஸ் வேலு எனக்கு குண்டாசை பரிசா அளிச்ச அதை வந்து நான் வந்து அன்போடு ஏத்துக்கிட்டேன். நான் குண்டாஸ் விவசாய அருளாவே இனிமேல் இருந்துக்கிறேன். எனக்கு பரிசு அளிச்சதுனால அவரையும் வந்து இனிமேல் குண்டாஸ் வேலுன்னு நம்ம சொல்லிக்கலாம். அருள், கடைசியா யார் இந்த அருள் அப்படின்னு தான் கேட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்களை வந்து கைது பண்ணும்போது யார் இந்த அருள், எங்க திடீர்னு வந்தாரு, நீங்க 8 வழி சாலைக்கு போராடினீங்க அப்படின்றதே வந்து பல பேருக்கு வந்து தெரியாம இருந்துச்சு. ஏன்னா அந்த போராட்டம் வந்து பெரிய அளவுக்கு நடந்த ஒரு போராட்டம், பெரிய அளவுக்கு அதுல அந்த மக்களும் வந்து போராடிய மக்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னும் போது யார் இந்த அருள் அப்படின்றதா. அதுக்கப்புறம் பல படங்களையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க சமூக வலைதளங்கள்ல. நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது, அதுக்கப்புறம் முன்னாள் இப்ப இருக்கக்கூடிய எம்பிஸ் பக்கத்துல நீங்க அமர்ந்திருந்தது, இந்த படங்கள்லாம் போட்டு இதற்கு நீங்க ஏன் பதில் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சமூக செயற்பாட்டாளர்கள் நிறைய பேர் வந்து அந்த கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க. இந்த அருள் யாரு, என்ன அப்படி என்ன வந்து இந்த அருளுக்கு வந்து அந்த மேல்மா சிப்காட்டுக்கு எதிராக போராட வேண்டும் அப்படின்ற அந்த மோட்டிவேஷன் எங்க இருக்கு, அவருக்கு என்ன, அந்த சிப்காட்டுக்கு எதிராக அவருக்கு என்ன இருக்கு, அருளுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றதான் கேட்கிறாங்க. அருள் வந்து ஒரு பாமரன், இந்த சமூகத்தை நேசிக்கும் ஒரு நபர். சமூகத்தினா மக்கள் மீது மட்டும் இல்லை, இந்த எங்கள் மண் மீதும் வந்து நான் அதிகப்பற்று. நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை செய்யும்போது வெளிநாடுகளுக்கு போனாலும் என்னால் ரொம்ப நாளைக்கு இந்த மண்ணை பிரிஞ்சு இருக்க முடியாது. நான் வந்துடும் சீக்கிரம், ஒரு அதிகப்படியாக நான் இருந்தேன்னா 1 வருஷம் தான் இருப்பேன், திரும்பி வந்துடும். என்னால் வந்து இந்த மண்ணை பார்க்கணும், இங்கே இருக்கிறது எனக்கு பார்க்கணும். நான் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் என் நிலத்தில் போய் நான் தொடர்ந்து வேலை செய்வேன். எனக்கு சனி ஞாயிறில் நான் என்னோட வேலையே நிலத்தில் இருக்கிறது தான். நான் அந்த மாதிரி இந்த சமுதாயத்தை நேசித்து இந்த மண் மீது நேசித்த ஒரு சாதாரண மனிதன். என்னை வந்து நான் படித்தேன், நான் அங்கே கம்பெனியில் வேலை செஞ்சேன்னு என்னை அறிமுகப்படுத்திக்கிறத விட நான் விவசாயி அப்படின்னு சொல்லிக்கிறது தான் வந்து எனக்கு பெருமையான விஷயமா நான் பார்க்குறேன். விவசாயத்தில் பெருவரையான லாபம் கிடையாது. ஆனால் இதை எப்படி வந்து நம்ம லாபகரமாக மாற்றணும். எங்கள் அப்பா கூட நான் சின்ன வயசுலேருந்து வேலை செஞ்சுருக்கிறேன். அப்போ அந்த விவசாயினுடைய வேதனை தெரியும். ஒவ்வொரு வயசானவர் வந்து இந்த நிலங்களை இழக்கும் போது வேதனைப்படுறாங்க அப்படின்னா அது என் அப்பா என் அம்மா வந்து வேதனைப்பட்டாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் உணர்வேன். ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, விவசாயிகளுக்காக போராடுறதுக்கு விவசாயியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நெஞ்சில் ஈரம் இருந்தால் போதுங்கிறார். அதுதான். ஒருவேளை அது என்ன பார்த்து சொல்லியிருக்கலாமான்னு தெரியல. அன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு மறந்துட்டார் போல இருக்குது. அன்னைக்கு வந்து அருள்லாம் வந்து தேவை. அருள் வந்து அன்னைக்கு போராட்டக்காரர், நாங்கள் உங்களை வந்து உங்களுடைய போராட்டத்தை வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னார். இனி நாங்கள் விவசாய நிலங்களை அளிக்கும் எந்த திட்டங்களையும் நிறைவேற்ற மாட்டோம். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நாங்கள் எங்கள் அதிகாரிகள் மட்டுமல்ல உங்களை போன்ற பிரதிநிதிகளையும் அழைத்து பேசுவோம் அப்படின்ட்டு பிப்ரவரி மாதத்தில் 2021 நடந்த பெருந்துறை விவசாயிகள் மாநாட்டில் இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நானும் அவருடைய மேடையில் பகிர்ந்துக்கிற மேடையில் அவர் பேசுகிறார். சரிங்களா? அதனால யார் இந்த அருள் அப்படின்னா இந்த அருள் வந்து மக்கள் மீதும் மண் மீதும் பாசம் வச்ச அக்கறை உள்ள ஒரு மனிதன். இந்த அருள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு இப்ப இருக்க முதலமைச்சர் சொல்றாரு. முன்னாள் முதலமைச்சர் நான் வேட்டியை மடிச்சு கட்டினா நான் ஒரு விவசாயி அப்படின்றாரு. தேர்தலுக்காக வாக்குகளுக்காக விவசாயிகளுடைய வேஷம் போடக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும்
சொல்கின்ற ஒரு விஷயம். நானும் வந்து விவசாயி, என் குடும்பமும் விவசாயி அப்படின்வாங்க. பட் இன்னைக்கு விவசாயிகள் மீது குண்டாஸ் அப்படின்னா அந்த 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 ஒரு 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 களங்கம் வந்து நீங்க என்ன வாபஸ் வாங்கினாலும் அது போயிரும்னு நினைக்கிறீங்களா நீங்க? நிச்சயமா அது இதற்கு போகாது. இதற்கு அவங்க நிச்சயமாக அது போகாது. அந்த களங்கம் போகாது. இன்னொன்னு, இவர்கள் வாபஸ் வாங்கியது இவர்களாக வாபஸ் வாங்கல. நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டது. முதல்ல அந்த 6 பேரை விடுவிச்சது சமூக அழுத்தம். ஊடகங்கள், பல்வேறு இயக்கங்கள், மக்கள் போராட்டம். அதனுடைய காரணமாக அந்த 6 பேர் மீது திரும்ப பெறப்பட்டது. என் மீது திரும்ப பெறப்பட்டது. அவர்கள் இன்னும் 2 நாள் பொறுமையா இருந்திருந்தாங்க அப்படின்னா, நீதிமன்றம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அபராதம் விதிச்சிருக்கும். அந்த மாதிரியான கேள்விகள் எழுப்பியது. அந்த கேள்வியை எழுப்பியதன் காரணமாக வேற வழி இல்லாம, நீங்கள்லாம் சொன்னீங்க, நாங்க ஜனநாயகத்தை மதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. நாங்க மக்கள் பல்வேறு அமைப்புகள் கேட்டதின் பேரில் வந்து பண்ணன்னு சொல்லி பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கெல்லாம் வந்து உண்மையை மறைக்க முடியாது. கெட்டிக்காரன் பிழை 8 நாளைக்கு தாங்காதுங்க. அந்த மாதிரி இவர்கள் வந்து பொய் பேசிட்டு திரியிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இவர்களின் களங்கம் வந்து மாறாது. இன்னொன்னு குறிப்பா சொல்லிக்கிறேன். இந்த திமுக ஆட்சியில விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டது இதுதான் முதல்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா NH 744 மதுரை திருமங்கலத்திலிருந்து கொல்லம் போறதுக்காக ஒரு தேசிய நெடுஞ்சாலை வந்து கடந்த அதிமுக ஆட்சியிலே வந்து அறிவிக்கிறாங்க. அதை எதிர்த்து அங்கிருந்து மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அங்க போராடிட்டு இருந்த ஒரு விவசாயி ஜெயராமன் மீதும் இந்த குண்டத்தடுப்பு சட்டத்தில் வந்து போன வருடம் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார். 2022 நினைக்கிறேன். அதனால இந்த திமுக அரசு தெரியாம இப்ப வந்து அருள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஆனா இவர்கள் விவசாயிகளுக்கு வந்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு தொடர்ந்து விவசாயிகளை அழிக்கக்கூடிய செயல்களிலே வந்து செயல்பட்டு வராங்க. மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து மன்னிப்புலாம் கேட்கணும்லாம் சொல்லலை. எங்கள் சிப்காட் திட்டத்தை கைவிடுங்க. இந்த மேல்மா சிப்காட் திட்டத்தை வந்து கைவிடுங்க. முதல்ல எங்களுடைய கோரிக்கைக்கு முதல்ல செவிசாய்ங்க. இனி இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்கன்னா பேசுங்க எங்களோட. எங்களுக்கு புரியலன்னு வச்சுங்களேன், நாங்கள் தெரியாமே போராடுறோன்னு வச்சுங்களேன், எங்ககிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் வச்சுட்டு இருக்கிறீங்க, வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 1 லட்சம் தான் சம்பாதிக்கிறீங்க. இங்கே வாங்க பாருங்க, நான் உங்களுக்கு வருஷத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்க வைக்கிறேன். உங்களை கொண்டு வந்து அந்த திட்டத்தை எங்கள் கையில் கொடுங்க. நான் என்ன போய் தூண்டி விடுறது? நான் போய் தூண்டி விட்டுனா அந்த ஜனங்க என்ன தூக்கி போட்டு போயிட்டே இருக்க போறாங்க. 5 லட்ச ரூபா வருஷத்துக்கு எனக்கு 2 ஏக்கர்ல 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு என் கவர்மெண்ட் எனக்கு வழிவகை சொல்லுது. நீ வந்து என்ன தூண்டி விடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஜனங்க என்ன துரத்தி விட போறாங்க. அப்போ அரசு எல்லாம் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற அளவுக்குலாம் வந்து நான் எதிர்பார்க்கல. எனக்கு வேண்டாம் அவர்கள் மன்னிப்பு. ஏவாவேலு செய்தது முழுக்க தவறு. ஆனா அந்த தவறுக்கு நான் மன்னிப்புலாம் எதிர்பார்க்கல. எனக்கு வேண்டாம் மன்னிப்பு. திட்டத்தை நீங்க கைவிடுங்க. எங்களுக்கு தேவை அதுதான். இவர்கள் மன்னிப்பு எதுக்கு? அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? 2 நாளைக்கு பேசப்படும். அதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. எங்கள் கொள்கை, எங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறணும். அதனால எங்களுக்கு மன்னிப்பு வேண்டாம். எங்கள் நிலத்தை மேல்மா சிப்காட் திட்டத்தை பகுதி 3 விரிவாக்கம்னு சொல்லி இந்த 3174 ஏக்கர் முப்போகம் நெல் விளையக்கூடிய, பொன்னி நெல் விளையக்கூடிய, நாம் ருசியாக சாப்பிட்ற நம்ம குண்டாஸ்க்கு வந்து பரிந்துரைச்ச ஏவாவேலு, கலெக்டர் முருகேஷ் IAS, SP கார்த்திகேயன் IPS இவரெல்லாம் ருசியாக பொன்னி அரிசி சாப்பிட்றதுலாம் இந்த மாதிரி விவசாய நிலங்கள் தான். குறிப்பாக அந்த நிலத்தில் அந்த மாதிரி விளையுது. அதாவது முப்போகம் விளைந்த இடங்கள் இல்லை, விளைந்து கொண்டிருக்கும், இன்னைக்கு போனாலும் விளைஞ்சிட்டு இருக்கிற இடம். அந்த இடத்த விடுங்க அப்படிங்கிறது தான் எங்களோட. ரொம்ப நன்றி அருள், எங்களோடு இணைந்து கொண்டு பேசியதற்காக. உங்களை ஒரு வாட்டி நேரில் சந்திச்சு நாம வந்து விவசாயிகளுடைய பிரச்சனை என்ன, அவங்க இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு என்ன தீர்வு, அதை எப்படி வந்து அதை ஒரு லாபகரமாக நீங்க சொன்ன மாதிரி அதை வந்து ஒரு லாபம் அடைய வைக்கிறது அளவுக்கு அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து நாம மீண்டும் சந்தித்து ஒரு விவாதம் நடத்துவோம். என்னோட இப்போ இணைந்து கொண்டு ஏன் என்ற கேள்விக்காக நீங்க பேசியதற்கு ரொம்ப நன்றி அருள். நன்றி.